ஆளும் கோலும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா வரும், நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும், அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக, நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொளுத்துறா கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க. மற்றபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐப்பசி மாசத்துல. அடுத்து சஷ்டி, முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐப்பசி மாசம். சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். மற்றபடி திருமண முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் ஐப்பசி மாசம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப 12 ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவா பாருங்க, சிம்ம ராசிக்காரங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி எதுலையுமே சரி தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கையான குணம் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த முடிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, எந்த வேலையும் கரெக்டா அதை கச்சிதமா முடிக்கணும். நீங்க 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கு நம்ம அதிகமா இருக்கும். யாருக்குமே அடிபணிஞ்சு போக கூடாது. எப்படி யாருக்குமே அடிபணிஞ்சு போக கூடாது, எந்த காரியமே கரெக்டா அந்த வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பார்க்கணும். இதான் சிம்மத்துடைய குணமே. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை எல்லாமே இந்த சிம்மத்துக்கிட்ட பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் எல்லாருமே இந்த ஐப்பசி மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எப்படா புரட்டாசி மாசம் முடியும், எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கணும் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாசத்துல சுபகாரியத்துக்கு உகந்த மாசம். எல்லாருமே ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா இருக்காதா. ஏன்னா அது ஐப்பசி மாசங்கிறது ரொம்ப விசேஷமான மாசம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறேங்க. கிரகம் இப்ப பார்ப்போம். இப்போ உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரைட்டா உங்க ராசியில பாருங்க, கேது பகவான் சஞ்சார செய்வார். 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சார செய்வார். 3ஆம் இடத்துல சூரிய பகவான், அதாவது துளாராசில சஞ்சாரம். 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. சிம்மத்துல இருந்து 4ஆம் இடத்துல விருச்சக ராசியில். 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம். 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. மீன ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருதுங்க. ஒண்ணு எடுத்தவனா பாருங்க, இந்த 5ஆம் தேதி எடுத்தவனா 5ஆம் தேதி புதன் பகவான் வந்து 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தை ஏறுவார். 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகி அவரும் போயிடுவார். எப்ப ஐப்பசி 10, 4, 5, 10 செவ்வாயும் புதனும் பயிற்சி ஆகக்கூடிய காலகங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைகிறார். இப்ப 14ஆம் தேதி ஐப்பசி மாசம் 14ஆம் தேதி தான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கிரக அமைப்பு எடுத்து பார்க்கும்போது பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து 14ஆம் தேதி பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கும் பாருங்க. எப்படி எதை வேணாலும் நீங்க சாதிக்கலாம். ஏன்னா சூரியன் இந்த மாசத்துல நீசமாகாரு. அப்ப எதையுமே சரி கொஞ்சம் நிதானிச்சு சிந்திச்சுதான் இந்த மாசத்துல எல்லாருமே இறங்குவாங்க. யாரு? சிம்மத்தை பொறுத்தவரை இது நீசமான வேலை செய்யுமா? நீசமான வேலை செய்யாது. எப்படி நீசமான வேலை செய்யாது. நீச பங்கு ராஜயோகத்துல போய் நிற்கும் ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாம குரு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம், சித்திரை, சுவாதி, விசாகம். எப்படி சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரையில போகும்போது பாருங்க, செவ்வாய் பகவானை யார் பார்த்துருவாருன்னா குரு பார்த்துருவார். இங்க பாதிப்பு இருக்காது. அடுத்து சுவாதியில போகும்போது பாருங்க, ராகுடைய நட்சத்திரம், ராகுவே குருட சார்த்தம் இருக்கு. அப்ப இங்க பாதிப்பு கிடையாது. அடுத்த விசாகங்கிறது குருடைய நட்சத்திரம் போற. அப்ப எல்லாமே யார் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கோ சிம்மராசியை பொறுத்தவரை எதுக்குமே பயப்படாது. இதுதான் காரணம். ஏன் பாதிக்காதுன்னா, இந்த வருஷம் மட்டும், இந்த வருஷத்துல ஒரு ஐப்பசி மாசம் மட்டும் சிம்ம ராசி பாதிப்பே கிடையாது. எல்லா வருஷத்துலையும் நீங்க பாதிப்பு பார்த்துருப்பீங்க. இது எழுதி பாருங்க, கண்டிப்பா இருந்திருக்கும்.
நிறைய எல்லாருமே பாருங்க, சிம்மத்தை பொறுத்தவரை சொல்றேன், நீங்க எப்ப வந்தாலும் சரி ஐப்பசி மாசம் வந்து நோட் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்கள் வந்திருக்கும் பாருங்க. கண்டிப்பா ஒரு தடையை பார்த்திருப்பீங்க. ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, அஷ்டம சனின்னு சொல்றாங்க. சரி, அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு எப்போதும் பகை கிரகம் தான் சனி பவன். என்ன இப்ப நல்ல கிரகம்னு சொல்ல முடியாது, பகை கிரகம் தான். இதே ஒரு சில லக்கணத்துக்கு யோகமா வருவார். எப்படி ஒரு சில லக்கணத்துக்கு சூரிய பகவான் யோகமா, சனி பகவான் யோகமா வந்துருவார். இப்ப எல்லாருமே சிம்ம ராசிக்கிற பாதிப்புன்னு சொல்லக்கூடாது. இதுல 3 நட்சத்திரம் வரும். ஒண்ணு மக நட்சத்திரம், அடுத்து பூர நட்சத்திரம், அடுத்து உத்திர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருமே கேட்டு ஒவ்வொருத்தர் லக்கணத்து அடிப்படையில அப்படியே சனி பகவான் யோகமா மாட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளிநாடு போவாங்க, வெளியூர் போவாங்க, வேலை மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், வீடு கட்டுவாங்க, சுப செலவு பண்ணுவாங்க. இதுவும் இந்த அஷ்டம சனி தான் வேலை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கணும். திடீர்னு காசு பணம் கிடைக்கும், திடீர்னு ஒரு பண வருமானம் வரும். எதையுமே கெட்டதை நம்ம யோசிக்க கூடாது. நிறைய நல்லது விஷயமும் இருக்குது. செலவையும் வந்தாலும் அஷ்டம சனியில நீங்க சேர்க்கணும். இவ்வளவு காசு பணம் செலவாதுன்னா அதுவும் அஷ்டம சனியில தான் சேர்க்கணும். சரிங்களா? இதுவும் அதுல தாக்கத்துடைய தாக்கத்தை காட்டும். என்ன நிறைய பேர் வேலை உத்தியோகம் பிரச்சனை இருந்திருக்கும், நிறைய பேர் கடன் பிரச்சனை, ஒரு வழக்கு பிரச்சனை சிம்மராசி பார்த்திருப்பேன். அவமானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். மார்ச் மாசத்துல எவ்வளவு அவமானம் மட்டும் நீங்க பட்டீங்க மட்டும் கேட்டு பாருங்க. எழுதிய நம்ம நிறைய கொடுத்துருப்போம். நிறைய அவமானம், தடைகள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, திருமண தடைகள், நண்பர்கள், கூட்டாளி பழக்க வழக்கம், நல்லா பழகணும் முதுகுல குத்துறது, இது மாதிரி அமைப்புகள், பொருளாதார வருமானம் சரியில்லாத அமைப்புகள், வேலை உத்தியோகம் நல்லா அமையாத ஒரு அமைப்புகள், இது எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த சிம்மம். விசா பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சுங்க. அதிகமா வெளிநாட்டுல உள்ளவங்க விசா பிரச்சனை இருந்துச்சு. வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாற முடியல. வெளிநாட்டு வேலை பார்க்கணும் தடையா இருந்துச்சு. அரசாங்க வேலையில முயற்சி பண்ணலாம், அரசாங்க வேலை தாமதமானுச்சு. திருமண வாழ்க்கை எல்லாமே ஒரு தொழில் உத்தியோகம் இது எடுப்பதளவு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுத்து. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இந்த சிம்ம ராசிக்காரன். அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மம் தான். இப்ப ஏன் நல்ல விஷயம் வருதுன்னா ஒரே விஷயம் தான், எல்லா கிரகமே குரு சாரத்துல போகுது. அப்ப குரு பகவான் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும். நிறைய பேர் பாருங்க வெளிநாடுக்கு வெளியூர் முயற்சி பண்றவங்க முயற்சி பண்ணி பாருங்க. வெளிநாட்டு வெளியூர்லாம் இப்ப வேலை உத்தியோகம் நல்ல வேலையா சூப்பர் வேலையா கிடைக்கும். எதனால நீங்க வெளிநாடு யோகம் வருங்கிறீங்க? குருபவன் 12வது வெளிநாடு ஸ்தானத்துல இருந்து அவர் நேரா 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வெளிநாட்டு வெளியூர்லாம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு, வேலையில ஒரு நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு, ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு தேடி வரும். இது எழுதிய வச்சு ப்ரொமோஷன் தேடி வருங்க வேலை உத்தியோகத்துல. ஏன் குரு வேலைஸ்தானத்தை பாக்குறாரா? 6ஆம் இடத்தை பாப்பாரு, 7ஆம் பார்வையா இந்த மாசம் ஃபுல்லாவே. அடுத்த செவ்வாயை பார்ப்பாரு. அப்ப நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. கடன் அடைப்பீங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். கடன் அடைப்படும். எங்க ஒரு பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். 6ஆம் இடத்த குரூப்பா யார் குரு எல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாம் கடன் கேட்கிற இடத்துல கிடைக்கும். அது தனியார் பேங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா சரி, எப்படிப்பட்ட வழக்கு இழுத்துக்கு இருந்தாலும் சரி, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எப்படிப்பட்ட வழக்குல நீங்க ஜெயிச்சிருவீங்க பாத்துக்கு. நல்ல டைம் பக்காவா இருக்குது. நான் கெட்டதே சொல்ல வரல, நல்லா தெரிஞ்சுக்கணும். கெட்டதே இங்க இல்ல, நல்லது மட்டும்தான் நிறைய இருக்கு, எடுத்துக்கணும். அஷ்டம சனியை அதிகமா பாதிக்க கூடாது. என்ன காரணம் தெரியுமா? குரு பாக்குறாரு எங்க, சனி பவன் டைரக்டா பாத்துருவாரு. 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்குறாரு. அப்ப அஷ்டம சனி தாக்கங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. திருமண வாழ்க்கையில் புடிச்ச பெண்ணு காதல் திருமணம் 2வது திருமணம் நடக்கலாம் என்னன்னு கேளுங்க. திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் இருக்கவே இருக்காது. 5ஆம் வீட்டு அதிபதியே சனி பகவானை பாக்குறாரு. காதல் திருமணம், காசப்பட்ட பெண்ணை மனம் முடிக்கிறது, குழந்தை பாக்கியம் எல்லாமே அவர் அள்ளி கொடுப்பார். நிறைய பேருக்கு திடீர்னு கொடுப்பார். தொழில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை எழுதி பாருங்க, எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரணும் என்னன்னு கேளுங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும், இரும்பு சம்பந்த வேலை நல்லா இருக்கும், மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். திடீர் யோகம் தேடி வரும். திசா புத்தி உங்க ஜாதகத்தை நல்லா இருக்கா? யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்போம். உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த பலனுக்கு சூப்பரா இருக்கும். நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க. தைரியமான குணம் இருக்கும். எதுவுமே நீங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாகரிகமான குணம், புத்திசாலி குணம், எல்லாமே டக்குன்னு புரிஞ்சக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே தடையாது. எப்ப தெரியுமா? இந்த அக்டோபர் 9ல இருந்து பாருங்க, கேட்டு பாருங்க. வருமான இன்கம் சரியா இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இன்கம், வேலை உத்தியோகம் தடை, பிரச்சனை, ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம், எல்லாமே ஒரு நல்ல சிந்தனை இல்லாத, செலவு அதிகமா பார்க்கறது, குடும்பத்தை எல்லாமே பார்த்தது யாருன்னா அந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க மட்டும்தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கலாம். மக நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே வெற்றி தேடி வருது. அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், இல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நிறைய கற்பனையான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. பூரத்துல பிறந்தவங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. பூர நட்சத்திரத்துல பிறந்த அனைவருக்கும் சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி, படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர்,
தொழில் உத்தியோகத்துல மாற்றம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை சால்வ் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். பூரத்துல பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய பக்கா அமையுது. பூரத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா மாறும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா சுக்கிரன் நீசமா இருந்தாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அக்டோபர் 9 மாசத்துல இருந்து பாருங்க உங்களுக்கு நிறைய கஷ்டம், தடை, அவமான பிரச்சனை எல்லாமே கொடுப்பாரு. உங்களுக்கு ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இடமோ வீடோ வண்டியோ எடுக்க முயற்சியோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவ செலவு நிறைய இருந்திருக்கும், இனிமே வராது. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். பூர்வத்துல பாருங்க, அடுத்து பார்த்தா உத்திரத்துல பாருங்க. இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 14ஆம் தேதி வரை டாக்குமெண்டோ புதுசா முதல்ல சைன் பண்றதோ, குடும்பத்துல செலவை பாக்குறதோ, சின்ன சின்ன தடைகளை பாக்குறது, இது மாதிரி சின்ன சின்ன தடையை காட்டுப்பார். குடும்பத்துல ஒரு செலவு நிறைய அதிகமா உண்டு பண்ணும், ஆனா பெருசா பாதிக்காது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்புகளை பாக்குறது, தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க ஒரு சுப செலவு சுபகாரம் மாதிரி பண்ணிக்கங்க. அரசியல் அரசாங்கத்துல நிறைய பேருக்கு வெற்றி தேடி வரும். பாத்துங்க யார் இந்த உத்திரத்துல பிறந்தவங்க, ஏன்னா நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு சூப்பரான ஒரு திறமையான குணம் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறுது. வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.